ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி குருமாவும் தோசையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி என்னோடய ஸ்டைலில் தக்காளி குருமா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அதுலேயே ஒரு சின்ன சேஞ்சாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், பூண்டு, அதோட பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைப்போம். இன்றைக்கி பொட்டுக்கடலை மட்டும் நான் ஆட் பண்ணாமல் அரைச்சிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி குருமாவுக்கு எப்போவுமே தக்காளியை வந்துட்டு ஒரு பாதி வந்துட்டு வணக்கிறதுக்கு ஆட் பண்ணிப்பேன். மீதி பாதியை வந்துட்டு அரைச்சி ஆட் பண்ணிப்பேன். அப்போ தான் பசங்க எடுத்து வச்சும் சாப்பிட மாட்டாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி குக்கிங்க்கு யூஸ் பண்ண கடாய், அப்புறம் தோசை தவா, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியோட கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் தான். நம்மளோட கோடு தீபா அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.